ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாயா சீனு சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மாயாவை தான் காட்டுறாங்க. மாயா வந்து எப்படியாவது ரகுராமை காப்பாற்றணுமே, என்ன நடந்துச்சுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அங்கே தானாவும் கதிரும் வராங்க. அவங்க ரெண்டு வரையும் பார்த்ததுமே பத்மா வந்து பயங்கரமாக திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ மாயா சொல்கிறாங்க, எங்கள் பாருங்கத்தை நீங்கள் இந்த மாதிரிக்கெலாம் தனாவை போட்டு திட்டாதீங்க, என்ன நடந்துச்சுன்னு தெரியாமல் இப்படிலாம் பேசாதீங்க அப்படிங்கவோ, என்னடி நீ அவங்களுக்காக இப்படி பேசிகிட்டு இருக்கிற, இவங்க கொடுத்த அந்த சக்கரை பொங்கல் அதை சாப்பிட்டு தானே எங்கள் அண்ணனுக்கு இந்த மாதிரி நடந்துச்சுது. அது மட்டும் இல்லாமல் அதை டெஸ்ட் பண்ணி அது என்னன்னே சொல்லியாச்சுது, அதில் தான் மருந்தை கலந்துருக்காங்க அப்படின்னு உண்மையும் கண்டுபிடிச்சாச்சு. அந்த சக்கரை பொங்கலை கொடுத்து அனுப்புனது இவங்க ரெண்டு பேரும் தானே. அப்போ இவங்க காரணம் இல்லாமல் வேற யாரு காரணமா இருக்க முடியும்? இங்க பாருங்க, ஒழுங்கு மரியாதை இங்க இருந்து ரெண்டு பேரும் போயிருங்க அப்படின்னு பத்மாவும் பார்வதியும் பயங்கரமா திட்டவும், உடனே தனா வந்து சொல்றாங்க, நான் எதுக்காக இங்க இருந்து போகணும், எங்க அப்பாவை கண்முழிச்சதுக்கு அப்புறமா அவரை பார்த்துட்டு தான் நான் இங்க இருந்து போவேன் அப்படிங்கவும், ஆமாண்டி எங்க அண்ணனே வந்து ஆபத்தான நிலைமையில இருக்கிறாரு, அவர் இருக்காரா இல்லையான்னு பாக்குறதுக்காக ரெண்டு பேரும் வந்திருக்கீங்களா என்ன? என்னைக்கு இந்த வீட்டுக்குள்ள வந்தானோ அன்னைக்கு இது எல்லாமே வந்து பிரச்சனை ஆரம்பிச்சிருது, கூட இவாளை சேர்ந்துக்கிட்டா அப்படின்னு மாயாவை போட்டு திட்டவும், அப்போ வந்து மாயா வந்து சொல்றாங்க, எங்க பாருங்க உங்களுக்கு வந்து எங்களை போக சொல்றதுக்கு எந்தவித உரிமையும் கிடையாது, எல்லாருமே ஒரே குடும்பமா இருக்கும்போது எதுக்காக இந்த மாதிரிக்கு தனித்தனியா பிரிச்சு பேசிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கவும், என்னது எல்லாரும் ஒரே குடும்பமா, நீயும் கதிரை எப்படி இந்த குடும்பத்தில் உள்ள ஆளா ஆக முடியும்? தனாவை வந்து சொல்லலாம், தனா நல்லவளா தான் இருந்துட்டு இருந்தா, ஆனா நீங்க ரெண்டு பேரும் பேசி பேசி தான் உன் மனசையே மாத்திட்டீங்க. அது மட்டும் இல்லாம நீங்க ரெண்டு பேரும் இந்த குடும்பத்தில் உள்ளவங்களா, அது என்னைக்குமே அப்படி சொல்லிடாதீங்க, கனவு கண்டுட்டு இருக்கீங்களா என்ன? ரெண்டு பேரும் என்னைக்கா இருந்தாலும் சரிதான், இந்த குடும்பத்தை விட்டு நீங்க வெளியே போக வேண்டியவங்க தான், அது சீக்கிரத்திலே நடக்க தான் போகுது அப்படின்னு சொல்லவும், இதெல்லாம் கேட்டதுமே மாயா சொல்றாங்க, இப்படிலாம் நீங்க பேசிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லும் போது, இங்க பாரு நான் இப்படிதான் பேசுவேன், ஒழுங்கு மரியாதையா இவனை போக சொல்லி, இப்படி இல்லைன்னா எனக்கு வரக்கூடிய கோபத்துக்கு என்ன பண்ணிடுவேன்னு தெரியாது அப்படிங்கவும், அப்ப தனா வந்து ஒரு கட்டத்துக்கு மேல அவங்க பயங்கரமா கோவப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. அத்தை நாங்க ஒன்றும் போக முடியாது, உங்களால நீங்க முடிஞ்சதை பார்த்துக்கிடுங்க அப்படின்னு சொல்லவும், இதை கிட்டதுமே அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா டாக்டர் தான் வராங்க. அப்ப என்னாச்சுன்னு சொல்லி கேட்கும்போது, அதாவது ரகுராமோட உயிருக்கு ஆபத்து கிடையாது, ஆனாலும் வந்து அவர் கொஞ்சம் கிரிட்டிக்கலான நிலைமையில தான் இருக்கிறாரு, ஆனா எந்த ஆபத்தும் நினைச்ச மாதிரிக்கு இல்ல, அந்த அபாய கட்டத்தில இருந்து அவர் தாண்டிட்டாரு அப்படின்னு சொல்லவும், இது கிட்டதுமே எல்லாருமே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. இதை வந்து பசுபதி வந்து ஒளிஞ்சு நின்று கேட்டுட்டு இருக்கிறாங்க. ஐயோ இது என்னது, அவன் பொழைச்சிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதிர்ச்சி அடையவும், இங்க பார்த்தோம்னா புவனேஸ்வரி தான் காட்டுறாங்க. புவனேஸ்வரி வந்து அங்க என்ன நடக்கோ தெரியல அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க பதட்டமாவே இருக்கிறாங்க. அதாவது ரகுராம் கடை முடிஞ்சிச்சுன்னு சொல்லிக்கிட்டு அவங்க எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் பசுபதி வந்து ஃபோன் பண்ணவும், என்னன்னா ரகுராமோட கதை முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அதுதான் நடக்கல புவனா அப்படிங்கிறாங்க. என்ன சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கவும், ஆமா அது நடக்கல, அவன் வந்து அந்த கிரிட்டிக்கலான நிலைமையில இருந்து அவன் தப்பிச்சுட்டான் பார்த்துக்கோ அப்படிங்கிறாங்க. இதை கேட்டதுமே புவனேஸ்வரி அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்துதான் வந்து அவங்க டாக்டர் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, அதாவது ஒரு டாக்டர் இருக்கிறாங்க, அவர் மட்டும் வந்து ஒரு ஆப்ரேஷனை பண்ணிட்டாக்கி ரகுராம் வந்து முழுசாவே குணமடைஞ்சிருவாரு அப்படின்னு சொல்லவும், இது கிட்டதுமே அவர் எங்கே இருந்தாலும் சரி தான் அவரை வரவழைச்சிருங்க அப்படின்னு ஜானகியும் குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாருமே சொல்லவும், உடனே சரி அவர் வரவழைச்சிடலாம் அப்படின்னு அவங்களும் சொல்கிறாங்க. இதையும் பசுபதி கேட்டுட்டு புவனேஸ்வரிட்டு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, இந்த மாதிரிக்கு அவர் வரவழைச்சிட்டாக்கி ரகுராமோட உயிரை வந்து காப்பாற்றிடலாமா அப்படின்னு சொல்லவும், இது கேட்டதுமே புவனேஸ்வரி வந்து சொல்கிறாங்க, அது நடந்துடவே கூடாது, அவர் இங்கே வரவே கூடாது அப்படிங்கும்போது, என்னம்மா நீ சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது, ஆமாம் அவர் மட்டும் வந்துட்டாக்கி ரகுராமை காப்பாற்றிடலாம், அவர் வரவிடாமல் தடுத்துட்டாக்கி திரும்பவும் வந்து அவன் கிரிட்டிக்கலான சூழ்நிலை பேருவாம்ல அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் புவனா அப்படிங்கிறாங்க, அதனால அவர் வரவிடாமல் தடுக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதை நான் பண்ணிடுறது அப்படின்னு புவனேஸ்வரி சொல்லவும், உடனே வந்து அவங்க பசுபதி சரி அப்படிங்கிறாங்க. சரி நான் அங்கே என்னென்ன நடக்குன்னு நீ அப்பப்போ எனக்கு தகவல் கொடுத்துட்டே இரு அப்படின்னு புவனேஸ்வரி சொல்லவும், சரி புவனா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்து இங்கே பார்த்தோம்னா மாயாவை தான் காட்டுறாங்க. மாயா வந்து அவங்க தனாக வந்து அழுதுகிட்டு இருக்கும்போது அப்போ தனாட்டை வந்து அவங்க ஆறுதல் படுத்திட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா கதிர் வந்து ரொம்பவே குழப்பத்தோடு இருக்கிறாங்க. அப்போ வந்து மாயா கேட்குறாங்க, என்ன கதிர் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை மாயா, அதாவது நான் வச்ச கொடுத்த பிரசாதத்தில் எல்லாருமே கோயிலில் சாப்பிட்டாங்க, யாருக்குமே எதுவுமே ஆகாத போது, அதாவது மாமாவுக்கு மட்டும் எப்படி இந்த மாதிரி நடந்திருக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்கவும், நீங்கள் வரக்கூடிய வழியில் ஏதாவது நடந்துச்சா அப்படின்னு கதிர் வந்து கேட்டுட்டு இருக்கும்போது இப்போ சீனும் வந்து கேட்குறாங்க, ஆமாம் மாயா நீ சொன்ன மாதிரிக்கு அப்படின்னா சாப்பிட்ட எல்லாருக்கும் தானே இந்த மாதிரி உடம்பு சரியில்லாமல் ஆயிருக்கணும், ஆனால் யாருக்குமே அப்படி ஆகலை, இல்லை பெரியப்பாக்கு மட்டும்தானே இந்த மாதிரி நடந்திருக்குது, அப்படி இருக்கும்போது என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மாயா கிட்ட கேட்கவும், அப்போ மாயா வந்து சொல்கிறாங்க,
இல்லை கதிர், நீ கொண்டு வந்த பிரசாதத்தை நேராக நானும் பெரியம்மா வீட்டுக்கு தானே எடுத்துகிட்டு வந்தோம், வேறு எங்கேயுமே நீ போகலையே அப்படிங்கும்போது நீ கொஞ்சம் நல்லா யோசனை பண்ணி பாரு அப்படின்னு சொல்லவும் அப்போ வந்து மாயா வந்து யோசனை பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போ மாயா சொல்கிறாங்க, ஆமாம் நீங்கள் சொல்கிறது சரிதான், வரக்கூடிய வழியில் ஒரு அம்மா வந்து காய்கறி முட்டையை வந்து தூக்க முடியாமல் அவங்க வந்து கீழே வச்சுட்டு இருந்தாங்க. அப்போ வந்து பெரியம்மா வந்து அந்த தூக்குவாளி வந்து அவங்க ஒரு இது மேலே வச்சுட்டு மதில் மேலே வச்சுட்டு நானும் பெரியம்மாவும் தான் அந்த காய்கறி முட்டையை வந்து தூக்கி கொடுத்தோம். அப்போ தான் அந்த வாளியை வந்து நாங்கள் கீழே வச்சோம் அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே சீனுவுக்கும் கதிருக்கும் சந்தேகம் வருது. அப்போது நீங்கள் கீழே வச்ச நேரத்தில் தான் யாரும் இந்த மருந்தை கலக்கியிருப்பாங்க அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே மாயா சொல்கிறாங்க, வேற யாராக இருக்க முடியும், இந்த புவனேஸ்வரி தவிர அவள் தான் திட்டம் போட்டு இதை பண்ணியிருக்கிறா அப்படின்னு சொல்லவும் நம்ம குடும்பத்தோட கதையை முடிக்கிறதுக்காக பிளான் பண்ணி இப்படி பண்ணியிருக்கிறா அப்படிங்கவும் இது கேட்டதுமே வந்து ஜானகி வந்து இது கேட்டுருந்தாங்க. ஜானகி கேட்டு பயங்கரமாக கோபப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. என்ன மாயா நீ சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கும் போது நீ பேசுனதெல்லாம் நான் கேட்டு தான் இருந்தேன் அப்படிங்கிறாங்க. அப்போ உடனே மாயா சொல்லிட்டாங்க, பெரியம்மா நீங்கள் பதட்டம் அடையாதீங்க, அந்த நேரத்தில் தான் இது நடந்திருக்கணும் அப்படின்னு சொல்லவும் இப்படிலாம் நடந்துக்கிட்டு இந்த பத்மா என்னன்னா தனாவையும் கதிரையும் போட்டு இந்த மாதிரிலாம் திட்டாள் அப்படிங்கும்போது எங்க பாருங்க பெரியம்மா, அதுக்குள்ள ஆதாரம் நம்மகிட்ட எதுவுமே கிடையாது, அதனால தான் இப்படிலாம் அவங்க பேசிட்டு இருக்கிறாங்க. அத்தையை பற்றி தான் உங்களுக்கு தெரியும்ல, ஏதாவது ஒரு பிரச்சனை அவங்களுக்கு கிடைக்கணும் திட்டுறதுக்கு, அதுக்கு இந்த பிரச்சனை கிடைச்சதுமே அவங்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லவும் அதனால அத்தையை பற்றி நீங்கள் நினைக்காதீங்க அப்படிங்கும்போது எப்படி நினைக்காம இருக்க முடியும், தனாவையும் கதிரையும் அவன் எந்த அளவுக்கு அவமானப்படுத்தி பேசினா அப்படின்னு சொல்லும் போது அப்போ தனாட்ட வந்து அவங்க ஜானகி சொல்கிறாங்க, தனா நீ அவள் பேசுறதெல்லாம் நினச்சி கவலைப்பட்டுட்டு இருக்காது அப்படிங்கும்போது எனக்கு அதை நினச்சி கூட கவலை இல்லைம்மா, அப்போ சீக்கிரமாகவே குணமடையணும் அதான் நினைக்கிறேன் அப்படிங்கவும் அப்போ மாயா வந்து சொல்கிறாங்க, கண்டிப்பாக இப்போ புவனேஸ்வரி வந்து நம்மளை நோட்டை விட்டுட்டு தான் இருப்பா, அதாவது பெரியப்பாக்கு என்னென்ன நடக்குன்னு சொல்லிக்கிட்டு அவள் வந்து எப்படியாவது ஆளை வச்சு அவள் வந்து பார்த்துட்டு இருப்பா. இப்போ பார்க்கும்போது அவரை வர சொல்லியிருக்கிறாங்க, அவர் வந்து அதாவது பெரியப்பாக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாதான் பெரியப்பாவை நம்ம முழுசுமாக நம்ம காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லவும் இதை தடுக்கிறதுக்காக அந்த புவனேஸ்வரி என்னனாலும் பண்ணுவோம் அப்படிங்கவும் என்ன சொல்கிற மாயா எனக்கு என்னமோ பயமாக இருக்குது அப்படின்னு ஜானகி சொல்லும் போது நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க பெரியம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா மாயா வந்து சீனவையும் கதிரையும் தனியாக அழைச்சிட்டு போகிறாங்க. தனியாக அழைச்சிட்டு போய் அவங்க வந்து ஒரு திட்டம் சொல்கிறாங்க, அதாவது எப்படியாவது அவரங்க பத்திரமா வரவழைக்கணும், புவனேஸ்வரியும் பசுபதியும் சேர்ந்துக்கிட்டு வர விடாமல் தடுக்கிறதுக்காக என்னென்ன பண்ணணுமோ இதெல்லாம் செய்வாங்க, ஏன்னா நம்மளுடைய கதையை முடிக்கிறதுக்காக திட்டம் போட்டு இப்படி பண்ணியிருக்கிறாங்க, அப்படிப்பட்டவங்க கண்டிப்பாக வந்து பெரியப்பா வந்து பொழைச்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க என்னனாலும் பண்ணுவாங்க, அதனால நம்ம அவரை வந்து எப்படியாவது பத்திரமா அங்கே அழைச்சிட்டு வந்து பெரியப்பாவுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு வைக்கணும் அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து இந்த மாதிரிக்கு செஞ்சுட்டா போகிறோம் அப்படிங்கிறாங்க. உடனே பார்த்தோம்னா அவங்க கதிரும் சீனும் வந்து மாயா நீ போட்ட திட்டப்படியே நம்ம அப்படி பண்ணிடலாம் அப்படிங்கவும் அடுத்து பார்த்தோம்னா அவங்க ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்காக அவங்க காரில் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. வரக்கூடிய வழியில் புவனேஸ்வரி வந்து சில ஆட்களை வந்து அவங்க ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. அப்போ அவங்க வரவும் அந்த ஆட்கள் வந்து அந்த காரை வந்து வழிமறிச்சுட்டு நிற்கும் போது இவங்களாம் யாருன்னு தெரியல அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க வந்து நினைக்கிறாங்க ஒழுங்கு மரியாதை கீழே இறங்க அப்படின்னு சொல்லவும் உடனே பார்த்தோம்னா அவரும் கீழே இறங்குறாரு. நீங்களே யாருங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் அடிக்கிறதுக்காக வரும்போது இங்கே பார்த்தோம்னா வந்து அவங்க சீனு கதிர் அவங்க எல்லாம் வந்து முகத்தில் வந்து ஒரு மார்வசை போட்டுட்டு அதாவது முகத்தில் ஒரு முகமுடியை போட்டுட்டு அவங்க வந்து டாக்டர் வந்து அவங்க காப்பாற்றிருந்தாங்க. அவங்க எல்லாத்தையும் அடின்னு அடித்து வெளுத்து வாங்கிட்டு இவரை வந்து காப்பாற்றிருந்தாங்க. காப்பாற்றினதுமே அவங்க வேற காரில் அழைச்சிட்டு போகிறாங்க. அழைச்சிட்டு போயிட்டு ரகுராமுக்கு வந்து எப்படியாவது ட்ரீட்மெண்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லவும் உடனே அவர் வந்து பயப்பட ஆரம்பிச்சிருந்தாரு. நீங்களே யாருன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் அப்போ அவங்க வந்து நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. அடுத்து என்ன நடக்க போன்னு பார்க்கலாம்.